ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரிச்சஸ்ட் மேன் இந்த கேம் எபிசோட் 5 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம யாங்கு பைப்பில் பயங்கரமாக அடி வாங்கின இருக்க. கேமில் ஆள் தோற்று போயிட்டான். அது எல்லாத்துக்குமே யாங்கு தான் காரணம். நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நீலாம் எதுக்கடா இருக்க அப்படின்னு பயங்கரமாக அவனோட பட்டிலே அடிக்கிறாங்க. அங்கே திடீர்னு நம்ம பேவும் வந்து டக்குன்னு அவனை இழுத்துன போறான். அங்க போயிட்டு யாங்க அவன் பயங்கரமா கத்துறான். அடி, அவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்? வேற யாரோட டிசைனையோ அவ திருடி இதை பண்ணிருக்கானா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, இதை பண்ணது அதே ஆர்டிஸ்ட் ஜின்னு, அவன் தான் இதை பண்ணிருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கா என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல அவனை வச்சு வேலையை ஒட்டு மொத்தமா நாசமாக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சான். ஆனா நான் யோசிச்சு பார்க்கல, அந்த ஜின்னு இந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸான ஆர்டிஸ்டா இருப்பான்னு. அங்க யாங்கும் கேட்கிறான், ஆமா எதுக்காக நீ இப்படி கத்தின்னு இருக்க? இன்னும் வந்து உண்மையிலேயே அற்புதமான வேலையை தானே பண்ணிருக்கான் பாரு, டிசைன் எல்லாமே அற்புதமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, இன்னும் வந்து டிசைனை சொதப்பணும், இந்த கேம் வந்து ஃபெயில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா இதெல்லாம் தெரியாம அங்க வாங்க சொல்றான். நம்ம வந்து அவனுக்கு நிறையவே பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அட இவன் வேற, நானே ரீஃபண்ட் பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். அங்க இப்படியே இவன் கத்தின்னு இருக்கானா, அங்க வாங்க வந்து யோசிக்கிறான். இவன் கேம்ல நிறையவே இன்வெஸ்ட் பண்ணனால இவனோட மைண்ட் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு அங்க போறான். நம்ம பேக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் என்ன யோசிச்சானா, நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு யோசிச்சான். ஆனா ஏன் இப்படி நடக்கணும்? இல்லவே இல்ல, வந்து மனசை இதுக்கெல்லாம் தளர விட போதில்ல. எனக்கு நல்லாவே தெரியும் சில பல கேம் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கலாம். அப்படி இருந்தோம் அந்த மாதிரி கேமே ஃபிளாப் ஆயிருக்கு. இப்போ என்னோட கேம்லாம் என்ன கேமு எந்தோ கண்டிப்பா அதே மாதிரி தான் ஆகும். இதுதான் எனக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கு. அப்புறம் அவன் பார்த்துன்னு இருக்கும் போது வாங்க அந்த கேமையே பார்த்துன்னு இருக்கான். கிட்டத்தட்ட 100 பேர் அங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க. என்ன எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. இதனால ஆளு ரொம்ப கடுப்பாகிறான். நெகட்டிவ் ரிவ்யூஸ்னு கேட்டோன்னே நம்ம ஆளுக்கா ரொம்ப சந்தோஷமா இது. நான் அப்பயே யோசிச்சேன், ஜின்னு பண்ண வேலையால கேம் வந்து கண்டிப்பா ஃபிளாப் ஆகும்னு. அதே மாதிரி தான் இப்பவும் ஆயிருக்கு, கண்டிப்பா ஆயிடும். ஏப்பே நீ கவலையப்படாத, இப்போ நெகட்டிவா கமெண்ட் பண்ணாங்களே எல்லாருக்கும் நான் ரிப்ளை தரேன், வேணா நிறுத்த. எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்றியோ அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூஸும் இன்னமும் அதிகமாயினே தான் இருக்கும். அதனால அப்படியே விட்டு நம்ம பே சொல்றது ஒரு வகையில் அங்கே கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா பே இதுக்கு முன்னாடியே ஒரு வைரலான கேமை உருவாக்குனா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அவனுக்கு இருக்கு. இதனால அப்படியே விட்டு இந்த சைடு வாங்க அந்த டெசர்ட் கேம் விளான்னு இருப்பான். ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த ஆட்டை உருவாக்கி இருப்பாங்க. இந்த கேம் வந்து லான்ச் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவளுக்கும் டவுன்லோட்ஸ் அங்க வந்த மாதிரி தெரியல. இந்த சைடு அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி லான்ச் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அதை அட்வர்டைஸ் பண்ணல, அதுவா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு சைடு அந்த கேமிங் கம்பெனியை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஒன்லி டெசர்ட் ரோடு அந்த கேமை உருவாக்குன அதே கம்பெனி தான் இதுவும். இதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ் வருவாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஜின்னு அந்த கேமை விளையாடி பார்க்கறான். ஜின்னோட ஆட்டு மேல அங்க எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஜின்னுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி விளையாடும் போது அவன் ஒரு விஷயத்த நோட் பண்றான். இதுல ஒரே ஒரு ஐட்டம் தான் ரேரா தெரியுது. அது போக மெம்பர்ஷிப் கார்டு இருக்கும். ஆனா அதுவும் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கார்டு தான் ரொம்ப சீப்பா இருந்திருக்கும். அதுக்காக அங்க கால் பண்றான். தூக்க கலக்கத்திலேயே அங்க வாங்க எடுக்கிறான். என்ன விஷயம்? ஆமா நானே கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கு ஒரே ஒரு ரேரான ஐட்டம் இருக்கு. அதே மாதிரி அந்த மெம்பர்ஷிப் கார்டு வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் மாதிரில நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. அது ஏன் கேம் இன்னும் டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கனால அப்படி பண்ணிருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, அபிஷியலா லான்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் பே கிட்ட சொன்னேன், இருந்தாலும் அவன் கேட்கல. அவன் என்ன சொன்னானா, பண்ண முடியுதா, இன்னமும் நிறைய பேரை நம்மளால அட்டாக் பண்ண முடியும், டெய்லியும் அந்த கேமை விளையாடுவாங்க, ஆனா ப்ராஃபிட் வந்து எதுவுமே உங்களோட கம்பெனிக்கு கிடைக்காது. இந்த கேம் வந்து மற்ற கேம்ஸை விடவும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும். அதே டைம்ல இது ப்ராஃபிட்டுக்காக அவன் உருவாக்கல, எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உருவாக்குனான். அதனாலயே என்னவோ தெரியல, அவன் கிட்ட இப்ப பணம் கூட இல்ல மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. நம்ம பே வந்து இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு தெரிஞ்சிருந்தா ஒருக்காக இன்னமும் நிறைய விஷயத்த பண்ணிருப்பேன். அங்க இப்படின்னு 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்க ஜின்னுக்கும் ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா டவுன்லோடுக்கான அந்த காஸ்ட் அதுவே ரொம்ப கம்மி. இதனால அவளுக்கும் ப்ராஃபிட்டும் கிடைக்காது. நான் யோசிக்கல எந்த கம்பெனி இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்னு. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா, எந்த கம்பெனி ரொம்ப ரிச்சா இருக்கும், ரொம்ப பணக்கார கம்பெனி அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா மத்தவங்கள மாதிரி இவரு ஒன்றும் பிளைண்டா மணி பின்னாடி ஒன்றும் ஓடல. அதான் நிறைய விஷயத்த கேமர்ஸுக்காக இவர் பண்ணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம அது வைரல் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. இதனால ஜின் அங்க ஒரு முடிவு எடுக்கிறான், நம்மளே அதை அட்வர்டைஸ் பண்ணலாம். சீன்ல நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எப்படியும் அந்த கேம் ஊத்திக்கும். அதுக்கப்புறம் அந்த 3 லட்சம் யுவான் அதுவும் எனக்கு வந்துடும். இதனால சந்தோஷமா இருக்கும் போது அங்க வாங்க பின்னாடி வந்து தொங்குறான். அடே உனக்கு தெரியுமா, ஒரே நாள்ல 10,000 டவுன்லோட்ஸ், நம்ம கூடிய சீக்கிரத்துல பணக்காரனா மாற போறோம்னு நினைக்கிறேன். என்னது 10,000 டவுன்லோட்ஸா? அங்க செக் பண்ணி பார்த்தா ரிவ்யூ எல்லாமே மாசா இருக்கு. ஐயோ இந்த கேமை யார் உருவாக்குனாரு? உண்மையிலேயே இந்த கேம் அற்புதமா இருக்கு. கம்மியான டிரான்சாக்ஷன்ல இவ்வளவு விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியுது. மத்த கேம்ஸை கம்பேர் பண்ணா இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அங்க இருக்கு. இதனால நம்ம ஹீரோ இன்னும் தான் கடுப்பாகிறான். ஏன்னா ஃபிளாப் ஆகும் அப்படின்னு நினைச்ச
வச்சான். ஆனா அங்க ஒன்னும் இப்படி ஆகல. அங்க வாங்கிட்ட கேக்குறான், அடி நீ ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியா என்ன? நான் ஒன்னும் எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கேம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேரு நைட்டோட நைட்டா டவுன்லோட் பண்ணிருக்காங்க பாத்துக்கோ. இல்ல அது ஒன்னும் விஷயம் இல்ல, எனக்கு இப்பவும் புரியல எங்க நான் தப்பு பண்ணேன்னு. இதுக்கப்புறம் அவன் ஜின்னுக்கு கால் பண்றான். ஜின்னுக்கு கால் பண்ணி கேட்கும் போது அங்க விஷயமே தெரியுது. எனக்கு ஏகப்பட்ட ஆர்டிஸ்டுங்க ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த கேமை சென்ட் பண்ணி விட்டுருப்பான். அவங்க செக் பண்ணி பார்த்ததுல அதுல இருக்க ஒரு டீடைலிங்கும் தரமா இருந்திருக்கும். அங்க இந்த விஷயம் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச போயிருக்கும். அங்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா உண்மையை சொன்னா ஜினுக்கு சோஷியலைஸ் ஆகணும்னு சுத்தமா பிடிக்காது. பே காசை இழக்கிற விஷயத்த அவன் விரும்பல. அதனாலதான் இப்படி பண்ணானே. இந்த விஷயத்த அங்க சொல்ல சைடு நம்ம பேக்கா ரொம்ப கடுப்பா இருக்கு. இருந்தாலும் எதுவுமே சொல்ல முடியல. எனக்காக எதுக்கு எவ்வளவு விஷயத்த நீ பண்ண? நான் காசையும் உனக்கு பே பண்ணிட்டேன். இல்ல அது ஒன்னும் விஷயம் இல்ல. நான் இதை பண்ணதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன் ஒரு மணியை இழக்கணும் அப்படின்னு நான் விரும்பல. அதனால தான் இப்படி பண்ணேன். அடே உனக்கு தெரியாதுடா, காசை இழந்தாதான் எனக்கு காசே வரும். அது தெரியாம நீ வேற இப்படி பண்ணிட்ட. ஆனா ஜின்னு ரொம்ப தேங்க்ஸ் இப்படின்னு அவன் கத்தி சொல்றான். ஜின்னுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ நல்ல விஷயத்தையே பண்ண மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. கேக்குதான் இதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல ப்ராஃபிட் வருமான்னு கேட்டா டவுட் தான். சைடு ஜின்னு சொல்றான், ஒரு நல்லவருக்கு நான் உதவி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு உதவி பண்ண நான் தான் கொடுத்து வச்சவனா இருக்கணும். சைடு யாங்க யோசிக்கிறான், பே உண்மையிலேயே மாசுதான். ஏன்னா அவன் எவ்வளவு நாளாவே காமா தான் இருந்தான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு விஷயம் இப்படி கண்டிப்பா போகும்னு. அதே மாதிரி தான் இப்போ ஆயிருக்கு. ஆனா எனக்கு இன்னமும் புரியாத விஷயம், அந்த பேடான 100 ரிவ்யூஸை கொடுத்தது யாரு? அதுதான் எனக்கு புரியல. நெக்ஸ்ட் சீன்ல அதே பர்சனை காட்டுறாங்க. இவன் தான் அந்த 3 கிங்டம், அந்த உண்மையிலேயே அந்த கார்டு கேமை உருவாக்குன ஓனரு. இந்த இடத்துல இன்னொருத்தனும் சொல்றான், நம்மளோட பிளான் மொத்தமா ஊத்திக்கிச்சு. நீங்க சொன்ன மாதிரியே நான் ஹையர் பண்ண அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பண்ணாங்க. இருந்தாலும் சில பல நாளுக்கு முன்னாடி எப்படியோ அந்த கேம் வைரல் ஆயிடுச்சு. எப்படின்னு எனக்கு தெரியல. நம்மள மாதிரியே அவங்க கேமை உருவாக்கும் போதே யோசிச்சேன், நம்மளோட கேம் அவங்க பீட் பண்ணி இதை விடவும் மாசான கேம் நம்ம தான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அதை உருவாக்குனா. அதுக்காக நான் இதுக்கு மேலேயே அவனை விடக்கூடாது. நீ என்ன பண்ணு, அந்த கம்பெனியை அக்யூர் பண்ற வேலையை ஆரம்பி. சரி கண்டிப்பா நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே விஷயத்தையும் நான் பண்றேன். அவங்க தான் நம்ம பேவோட கம்பெனியை அப்படியே ஃபிளாப் ஆக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இவங்களுக்கும் பேக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இதுக்கப்புறம் ஏற்படும். ஸோ பார்க்கலாம், நம்ம பே காசை இழக்கணும்னு பாக்குறான். காசு ஏறிங்கனே தான் போகுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் பேவால காசை இழந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாற முடியுமா முடியாதா, அது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். Thank you for watching. Sayonara.